وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்பான இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் நிம்மதியோடும் அமைதியோடும் வாழ வேண்டும் என்பதற்காக அவனது சட்டங்களையும் திட்டங்களையும் அல்லாஹு தஆலா தெளிவாகவே வகுத்து தருகிறான். வரம்பு மீறக்கூடியவர்களின் மீது அவன் தண்டனைகளை கொடுப்பதை அவன் ஒரு நாளும் யோசிப்பது கிடையாது. சற்று தாமதமாகலாமே தவிர இரண்டில் ஒன்றுக்கு அந்த அடியார்கள் தயாராகிவிட்டால் அதை வைத்து அல்லாஹ் முடிவு செய்து கொள்வான். ஒன்று, அவர்கள் தன்னை திருத்திக் கொள்வது அல்லது தண்டனைக்குள்ளால் ஆட்படுவது. ரப்புல் ஆலமீனினுடைய அந்த நியதி இந்த அடியார்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கான வழிகோலாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். இறைமறை குர்ஆனில் சூரா அல் பக்ராவினுடைய 179வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகுவதற்காக அல்லாஹு தஆலா ஒன்றை சொல்கிறான். யா உலில் அல்பாப். உலுல் அல்பாப்னு சொன்னா உள்ளத்திற்கும் உள்ளம், லுப்புங்கிறது அதுதான், கல்புல் கல்பு என்று சொல்வார்கள். அந்த ஆத்மார்ந்த இருதயம் இருக்கக்கூடியவர்களே, வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன், உங்களுக்கு கிஸாஸ் என்கின்ற அந்த பகரத்தை நிறைவேற்றுவதில் வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான். கிசாசுன்னு சொன்னா கொலைக்கு கொலையாக அமைவது, அதற்கு பெயர் தான் கிசாஸ்.
இந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் அழைக்கிற அழைப்பாளர்கள் யாரை அழைக்கிறான் என்றால் யா உலில் அல்பாப் என்கிறான். சரியான இருதயமுடையவர்கள், சரியான உள்ளமுடையவர்கள், அவர்கள் இதை உணர்ந்து கொள்வார்கள்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தில் ஒரு ஆத்மாவை கொள்ளுதல் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுவது, அவன் வாழ்வு மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை அவன் சீராக நடாத்தி கொள்ள வேண்டும். அவன் கிசாசு கொடுக்கப்படுவதாக இருந்தால் அது கொலைக்கு கொலையாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், அனஸ் இப்னு மாலிக்குல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்பருல் கபாயிர், பெரிய பாவங்களில் உள்ளது, பெரிய பாவம். அக்பருங்கிறது அதை தாண்டி ஒண்ணும் கிடையாதுன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய கொடூரமான பாவத்தில் உள்ளது என்பதை அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹுவுக்கு இணை கற்பித்தல் என்ற அந்த தரத்தில் கொண்டு நிறுத்துகிற பாவங்களாக வந்து நிற்பது கத்லுன் நஃப்ஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு ஆத்மாவை கொள்ளுதல் என்பது பாவங்களிலேயே ஆகப்பெரிய பாவம். அதற்கு மேல பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொடூர குற்றம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டுவார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், மன் கதல நஃப்ஸன் முஆஹதன், யார் ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்ட ஒருவரை கொலை செய்வாரோ, அப்படி நடந்து கொள்வாரோ, லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார். நாளைக்கு ரெண்டுல ஒண்ணுதான் கிடைக்க போகுது, ஒன்று சொர்க்கம் இல்லைன்னா நரகம். இப்ப சொர்க்கம் யாருக்கு என்றால் மூமினானவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை அங்கீகரித்தவர்களுக்கு, அவனை கடவுளாக ஒத்துக்கொண்டவர்களுக்கு என்று வருகிற பொழுது அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் சிலதிலிருந்து அவர் தவிர்ந்திருக்க வேண்டும். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடன்படிக்கை செய்து கொண்ட ஒருவரை அநியாயமாக கொள்ளுவார் என்றால் ஒருவர் லம் யராஹ் ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டாரு அவரு. வ இன்ன ரீஹஹா லயூஜது மின் மஸீரத 40 ஆமன், எந்த அளவுக்கு தொலை தூரம் இருக்கும் என்றால் சொர்க்கத்தின் வாடை, அதாவது சொர்க்கம் அப்படிங்கிறது ஒண்ணு, சொர்க்கத்தின் வாடை என்பது ஒண்ணு. சொர்க்கம் தூரமாக இருக்கும் என்பதை கடந்து சொர்க்கத்தின் வாடை கூட கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால தூரத்தில் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவோடு சொல்லி காட்டினார்கள். அப்ப இவ்வளவு பெரிய கொடூரம் என்பது கொலை. ஆரம்பத்தில் நடந்த ஒரு கொலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய பிள்ளைகள், அவர்களுக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாட்டில் உண்டான கொலை, எல்லா கொலைக்குமான ஒரு குற்றம் அங்கும் போய் சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தகவலும் இருக்கிறார். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தை குறித்த தகவலை தருகிற பொழுது, லா தகூமுஸ் ஸாஆ, மறுமை நாள் வராது, ஹத்தா தல்ஹரல் ஃபிதனு, குழப்பங்கள் சூழுகிற வரை, வயக்ஸுருல் ஹர்ஜ், ஹர்ஜ்ங்கிறது அதிகமாகிற வரைக்கும் அப்படின்னாங்க. காலு, சஹாபிகள் கேட்டாங்க, ஒமல் ஹர்ஜ், ஹர்ஜ்னா என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ஃபகால, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கத்ல், கொலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறுதி காலத்தினுடைய நடவடிக்கைகளாக குழப்பங்களும் கொலைகளும் அதிகமாகும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். இன்று நாம் பார்க்கிற பொழுது இது ரொம்ப அதிகமாகவே, அநியாய கொலைகள் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது.
சிலதற்கு தீவிரவாதம் என்ற பெயர் சூட்டப்படுகிறது, சிலர்களுக்கு பக்தர் என்ற பெயரும் சூட்டப்படுகிறது. நடப்பது கொலைதான், நடப்பது கொலை. ஆனால் அந்த கொலையை செய்தவர்களில் இரு சாரார்களாக கண்கள் பார்க்கிறது. ஒரு சிலர்களை தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு கண்ணோடும், இன்னும் ஒன்னு தேசபக்தம் அப்படிங்கிற ஒரு கண்ணும், இரண்டு கண்களாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாம் இரண்டையும் ஒன்றாகத்தான் பார்க்க சொல்கிறது, இரண்டையும் வெவ்வேறாக பார்க்க சொல்லல. அநியாயமாக கொலை செய்வானையானால் அவன் யாராக இருந்தாலும் சரி அவனை குற்றவாளி கூண்டில் தான் இருத்தச் சொல்கிறது, தண்டனை தான் பெற வேண்டும் என்று சொல்கிறது. அந்த தண்டனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு கொலையை எவன் செய்தானோ கொலை செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தினர் அவர்கள் தான் இவனுக்கு தீர்ப்பை வழங்க வேண்டும். இவனை விடுதலை செய்வதா அல்லது தண்டனைக்குள்ளால் விடுவதா அப்படிங்கிறது அவங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அது யாரு செய்தாலும் சரி, தனி மனிதர்களுடைய கரத்தில் கொலைக்கான அதிகாரத்தை இஸ்லாம் வழங்கியதே கிடையாது. உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையா, அதை நீனே தீர்த்துக்கொள் என்று இஸ்லாம் ஒரு நாளும் வழிகோல் இடுவதே கிடையாது. அதை முறையாக எங்கு எடுத்து செல்ல வேண்டுமோ அந்த அரசுகளிடம் எடுத்து சென்று அதன் மூலமாக முறையாக தீர்வுகள் பெறப்பட்டு அதற்கு பின்புதான் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுதான் யதார்த்தம். அவரவர்களுக்குள்ளாலே இது தீர்த்து கொள்ளுதல் என்பது அநீதத்திற்கான ஒரு அடையாளமாக அமைந்துவிடும். அநீதங்கள் தலைந்தோங்கி நின்றுவிடும், புரிதலே இல்லாத பிரச்சனைகள் உருவாகிவிடும். அப்ப இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்கிறது, யாராக இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு ஆத்மாவையும் கொலை செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லி காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நடந்து செல்கிற ஒரு இடத்தில் இடையிலே ஒரு இடத்தில் அமர வேண்டிய சூழல், சற்று அயர்ந்து விட்டு அங்கிருந்து விடைபெற முனைகிற பொழுது பட்டென்று ஒரு காட்சிப்படுகிறது. ஒரு எறும்பு புற்று எரிக்கப்பட்டிருக்கிறது. எரிக்கப்பட்ட எறும்பு புற்றை பார்த்து அந்த இடத்தில் நின்று கேட்டார்கள், யார் இதை கரித்தது என்று கேட்டார்கள். நபர் சுட்டி காட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகம் சிவந்து போய் விடுகிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆத்மாவை அழிப்பதற்கான அதிகாரம் அதை கொடுத்தவனுக்கு மாத்திரமே உண்டு, வேறு யாருக்கும் அது கிடையாது. ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கண்டித்தார்கள். ஏன் ஒரு மரம் கூட ஒரு இடத்தில் எடுக்கப்படும் என்றால் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படக்கூடாது, அது வேறு ஒரு இடத்தில் நடப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முளைப்பித்தவனுக்குத்தான் அதை முறிப்பதற்கான அதிகாரமும் உண்டே தவிர நீங்க அதை செய்யக்கூடாது. தேவை என்றால் எவ்வளவு தேவையோ அதை மாத்திரம் எடுக்க வேண்டும். ஒரு கீரை வகைதான், முருங்கை கீரை தேவைப்படுகிறது, இல்லத்தில் வளர்ந்து கொழித்து செழித்து நிற்கிறது. ஆக்குவதற்கு எவ்வளவு தேவை அவ்வளவுதான் அதில் எடுக்க வேண்டுமே தவிர எடுத்துவிட்டு ஆக்குவதற்கானதை எடுத்து மற்றதெல்லாம் தூக்கி கீழே போடுதல் என்பது கூட குற்றத்தில் பதியப்படும். அந்த அளவுக்கு இஸ்லாம் நெறிகளை சொல்லி காட்டும். அறுப்பதாக இருந்தால் கூட உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட கோழியோ ஆடோ அல்லது மாடோ அனுமதிக்கப்பட்ட அந்த ஜீவராசிகள் அறுப்பதாக இருந்தால் கூட எவ்வளவு நபர்களுக்கு தேவையோ அதற்காக மாத்திரமே அறுக்கப்பட வேண்டும். அதுவும் அவனது உத்தரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உத்தரவை பெற்றுக்கொள்ளுதல் தான் பிஸ்மில்லாஹ் என்கின்ற அடையாள வார்த்தை. யார் அதற்கு உரியவனோ அவனிடத்தில் அதற்கான அனுமதியை பெற வேண்டும். பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அறுக்க சொல்லுதல் என்பது அப்பொழுதுதான் ஹலாலாக மாறுகிறது. இறந்து இவன் அறுத்தால் எல்லாம் ஹலால் ஆகி விடாது, அனுமதி பெற்று அறுக்க வேண்டும். உங்க வீட்டுல நீங்க ஒரு பொருளை வச்சிருப்பீங்க, எனக்கு பிடிச்சமானது, உங்ககிட்ட அனுமதி இல்லாம நான் எடுத்து சாப்பிட்டுறேன். அது ஸ்வீட்டா இருக்கலாம் அல்லது வேற ஒரு பொருளாக சாப்பிடும் பொருளாக இருக்கலாம். அந்த பொருள் ஹலாலு தான், எனக்கு அது ஹலாலா? நான் எப்பொழுது உங்களிடம் அனுமதி கேட்பேனோ அப்பொழுதுதான் அது ஹலால். அது ஹலாலான பொருள் தான், ஆனால் எனக்கு அது ஹலால் இல்லை. எது வரைக்கும்? நீங்கள் எனக்கு அனுமதி தரும் வரைக்கும்.
உங்கள் கண்களுக்கு முன்னால் அந்த பொருளை நான் எடுத்து அதிகமாக நான் எடுத்துக்கொண்டு நான் சாப்பிடுவதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை தூக்கி கீழே போட்டால் உங்கள் மனதில் எந்த அளவுக்கு சங்கடம் உருவாகும்? ரப்பு தான் படைத்த படைப்பை வீணாக்கினால் அவனுக்கு சங்கடத்தை உருவாக்காதா? எனவேதான் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவில் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும். அறுத்து சாப்பிட வேண்டிய மாமிசமாக இருந்தால் கூட அதற்கும் அழகான வழிகோள்களை இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லி காட்டும். அவனிடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்று. அந்த பெறுகிற அனுமதிதான், யா அல்லாஹ், இப்பொழுது எனக்கான உணவுக்கு அல்லது என் சார்ந்தவர்களின் உணவுக்காக நான் அறுக்கிறேன், உன்னிடத்தில் நான் அனுமதியை கோருகிறேன் என்ற அந்த வாசக அடையாளங்களை எல்லாம் உள்வடுத்திக் கொண்டு சொல்லுகிற உச்சரிக்கிற வார்த்தை தான் பிஸ்மில்லாஹ் என்று சொல்கிற வார்த்தை. அறுத்து புசித்து கீழே போட்டுவிட்டு வீணடிப்பதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு மிக தெளிவாக ஒன்றை நீங்கள் அகற்றுவதாக அறுப்பதாக இருந்தால் கூட அதற்கும் நியதிகளை இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லி காட்டுகிற பொழுது கொலை என்பதை எப்படி இஸ்லாம் அங்கீகரிக்கும்? இஸ்லாத்தை போன்ற ஒரு நெறிமிகுந்த வாழ்க்கை வேறு எதிலாவது காண முடியுமா என்பதை ஆழ்மனது திறந்தவர்கள், அறிவு தோய்ந்த அறிஞர்கள், சிந்தனையில் மூழ்கிய சித்தர்கள் யாரும் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். இஸ்லாம் என்பது வன்மத்திற்கான அடையாளம் என்பதை, மிக நேர்த்தியான வாழ்வியலை கொண்ட ஒன்று என்பதை அவர்கள் அனைவர்களும் உள்வாங்கிக் கொள்வார்கள். நடுநிலையோடு பார்க்கிற எந்த அறிஞர்களும் இஸ்லாத்தை குறை காணவே மாட்டார்கள். இஸ்லாம் மிக தெளிவோடு இப்படியெல்லாம் இருக்க, ஒரு அரசு என்பது இஸ்லாமியர்களை எந்த விதத்திலேயும் புண்படுத்துகிற விதத்தில் அமைத்துக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு கடந்த 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 2:45 மணிக்கு காஷ்மீர் மாநிலத்தில் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள பெஹல்காம் நகரில் உள்ள பைசரான் புல்வெளியில் நடந்த ஒரு பயங்கரவாதம் தாக்குதல். 26 நபர்கள் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 சுற்றுலா பயணிகள் அங்கே சூழ்ந்திருக்கிற தருணம் அது. இந்த இடத்திற்கு செல்லுதல் சாமானியமான ஒன்றல்ல. நாம் செல்லுகிற எடுத்து செல்லுகிற வாகனத்தில் அந்த இடத்திற்கு பயணிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தோடு அது நின்றுவிடும். அதை கடந்து அங்கே செல்வதானால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் சவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த குதிரை அல்லது கால்நடை இந்த சவாரியின் மூலமாகவே உள்ளே செல்ல முடியும். அதை தாண்டி அப்படி செல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இடம் அது. சும்மா கடந்தெல்லாம் போயிட முடியாது. நாம போற வாகனத்தோடு அப்படியே நேரம் அந்த இடத்துல போய் நின்றுவோம்லாம் முடியாது. அதை கடந்து அந்த பகுதி அப்படிங்கிறது சாதாரண பகுதியும் அல்ல. கிட்டத்தட்ட அந்த இடத்துல பாதுகாப்பு சூழல்கள் நிறைந்த பகுதியும் கூட. அந்த இடத்துல அருகில் இருக்கக்கூடிய நகரம் மிக பாதுகாப்பு வட்டத்திற்குள்ளால் உள்ள நகரம். அது சும்மாலாம் போய் கூட்டம் கூடிட முடியாது. இப்ப இங்கேயே கூட திடீர்னு போய் அங்க போய் ஒரு மெரினா கடற்கரையில இப்ப உள்ள சூழல்லையே, இந்த மெரினா கடற்கரையில போய் திடீரென்று ஒரு 100 பேர் சேர்ந்திருந்தா ரோந்து பணியில இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் என்னன்னு கேட்பாங்க, என்னன்னு முத பார்ப்பாங்க. சும்மாதான் உட்கார்ந்து இருக்கிறாங்களா அல்லது ஏதாவது புரட்சி பண்ண போறாங்களா, என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் அதை கண்காணிப்பார்கள். கண்காணித்ததின் பின்பு அதற்கு பின்புதான் என்ன செய்வாங்க, ஓகே இவங்களை இருக்க அனுமதிக்கலாம். குடும்பத்தோடு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அனுமதி வழங்குவார்கள். குறிப்பிட்ட நேரம் கடந்து விட்டால் அங்கிருந்து நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்களை அங்கிருந்து அகற்றி விடுவார்கள். சும்மா போய் நிற்க முடியாது. ஆனால் 2000 நபர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள், சுற்றுலா பயணிகள். அது மாத்திரமல்ல, எவ்வளவோ காஷ்மீர் அந்த 370 அகற்றப்பட்டதின் பின்பு பாதுகாப்பு வட்டத்திற்குள்ளால் வந்துவிட்டது என்பதை உள்துறை அமைச்சகம் மிக தெளிவோடு பல்வேறு தளங்களில் சொன்னதின் பின்பு சுற்றுலா பயணிகள் அங்க போறாங்க. அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் அந்த பாதுகாப்பு எதுவும் அங்கே இல்லை.
வந்தவர்கள் குழுவாக ஆயுதத்தை கையில் ஏந்தி ஆண்களை சுற்று தள்ளிவிட்டு அங்கிருந்து அகன்று போய் விடுகிறார்கள். சுட்டவனில் எவன் ஒருவனும் கூட அந்த இடத்தில் காயப்படவும் இல்லை. அப்ப ராணுவமே இல்லையா? பாதுகாப்பே இல்லையா? பாதுகாப்பு வட்டத்திற்குள்ளால் அது இல்லையா? 370 அகற்றப்பட்டதின் பின்பு அது எவ்வளவு பெரிய அவதானிப்பிற்குள்ளான பகுதியாக மாறுகிறது. புரட்சிகள் எல்லா இடத்திலும் இருக்கத்தான் செய்யும். இவ்வளவு காலம் வரைக்கும் 370 அந்த சட்டம் இருந்து அது அகற்றப்படுகிறது. அப்படி அகற்றப்பட்ட இடத்தில் அங்கிருந்து ஒரு கிளர்ச்சி கிளம்பத்தான் செய்யும். அது எல்லா இடத்திலும் உள்ளது. அது இஸ்லாமியன் அல்ல என்பதெல்லாம் கிடையாது. அது ஊர்காரர்கள் அந்த ஏரியா பிரச்சனை. அதில் இருக்கக்கூடியவங்கள்ல ஒரு குழுவினர்கள் தங்களுடைய இடம் கைப்பற்றப்படுகிறது. ஆளுகிற வர்க்கம் கூட அதற்கு பின்பாக அங்கே நியமிக்கக்கூடியவர்கள் அனைவர்களையும் அந்த மக்கள், அந்த மண் சார்ந்த மக்கள், அந்த வளம் தோய்ந்த அந்த இடத்தினுடைய மக்கள் அவர்களை நியமிக்காமல் அந்நியவர்களை நியமிக்க முனைகிற பொழுதும், அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான இடங்களை அங்கே ஆக்கிரமிக்கிற பொழுதும் எல்லா இடத்திலும் ஏற்படுகிற பிரச்சனை தான் இது. மதம் சார்ந்த பிரச்சனை ஒரு காலமும் ஆகிவிடாது. அது ஏரியா சார்ந்த பிரச்சனை எல்லா இடத்திலும் இருக்கிறது தான். அப்படி இருக்கிற பொழுது அந்த இடம் இன்னும் எவ்வளவு பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் இவ்வளவு பெரிய கொலை நடந்து விட்டது. பாருங்கள், உடனே அரசாங்கத்தை சார்ந்தவர்களை வார்த்தைகளை எப்படி பரப்பி விடுகிறார்கள் என்றால், ஊடகங்கள் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, பரப்பி விடுறாங்க. முஸ்லிம்களா என்று அவர்கள் அடையாளப்படுத்தி பார்த்தார்கள், சாரத்தை உயர்த்தி பார்த்தார்கள். இப்படியெல்லாம் மிக பொதுஜன மக்களுக்கு மத்தியிலே ஒரு எதிர் இதை உருவாக்குவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட வாசகங்களை எல்லாம் பயன்படுத்தி இப்படியெல்லாம் பார்த்தாங்க, கேட்டாங்க. முஸ்லிம் தானாங்கிறத தெரிந்து கொண்டதின் பின்புதான் அவர் இல்லைன்ன உடனே இந்துக்களாகவே கொலை செய்தார்கள் அப்படின்னாங்க. அதே இடத்தில் அங்கே தங்களது பணியை செய்து கொண்டிருந்த அங்கே இருந்த ஆதில் அப்படிங்கிறவர் கொல்லப்படுகிறார். அந்த இடத்துல கொல்லப்படுகிறார். ஒரு இஸ்லாமியர் அங்கே குதிரை ஓட்டி வருவர் தன்னிடத்தில் அடைக்கலமாகி இருக்கக்கூடிய இந்து சகோதர அந்த பிள்ளைகள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை அவர் மாய்த்துக் கொள்ளுகிற விதத்தில் அங்கே ஒரு சம்பவம் அமைந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, வந்தவர்கள் அவர்கள் வாய்வழி வார்த்தையாக சொல்கிறார்கள், எங்களை அவர்கள் சரியாக பாதுகாத்துக் கொண்டார்கள். இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள், அங்கே சென்ற சுற்றுலா பயணிகள், நாங்கள் சென்று வந்தோம், அந்த நடந்த இடத்திற்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு கொஞ்சம் தொலை தூரம் தான் என்றாலும் அது எங்களுக்கு தெரியாத விதத்தில் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். நாங்கள் அங்கே எங்களுடைய மனநிலை அங்கே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏதோ நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அதை எங்களிடத்தில் ஆசுவாசமாக சொல்லி நீங்க வாங்கன்னு சொல்லி உடனே அங்கிருந்து எங்களை அழகான முறையில் அழைத்து சென்றார்கள் என்றும், எங்களை அங்கிருந்து நாங்க வெளியேற வரைக்கும் எங்களுக்கு உணவை தந்தார்கள் என்றும், இப்படியெல்லாம் மிக நேர்த்தியான வார்த்தைகள் எல்லாம் நடவடிக்கைகள் எல்லாம் நிகழ்ந்திருக்க, ஒரு வன்மத்தை பரப்புகிற விதத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கின்ற ஒரு வாசகத்தை முன்னிறுத்துதல் என்பது மிகப்பெரிய அபாண்டமான ஒன்று என்பதை நடுநிலையாளர்கள் முன்வைக்கிறார்கள். ஏற்கனவே அங்கே பல்வேறு தரப்பட்ட தருணங்களில் இந்த அரசினுடைய ஆட்சி அமைவதற்கு முன்பாகவும் அங்கே சில குற்றங்கள், சில கொலைகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. அப்படி நடந்த தருணங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய முதன்மை பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னிறுத்திய வார்த்தை என்ன? உங்களால் அதை பாதுகாக்க முடியவில்லை என்றால், அங்கு நடக்கக்கூடிய அக்கிரமத்தை அகற்ற முடியவில்லை என்றால், அங்கு நடக்கிற வன்முறைகளை தடுக்க முடியவில்லை என்றால், அதை நீங்கள் மத்திய குற்றமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மாநிலத்தின் மீது பணி போட்டு ஒதுங்க முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட்டை நீங்க கலைச்சிட்டு போங்க, உங்களால முடியலன்னு சொன்னா என்றெல்லாம் பேசியவர்கள்
இன்று தாங்கள் அதற்கு பொறுப்பேற்க மறுக்கிறார்கள். உள்துறை அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தேர்ந்த அறிவாளிகள் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறார்கள். சரி, இதெல்லாம் அது சார்ந்து இருக்கட்டும். ஆனால் இஸ்லாமியர்களாகிய பொதுஜனத்தின் ஒரு அந்த பொதுஜனத்தின் மீது எப்படி இந்த பழியை சுமத்த முடியும் என்பதுதான் அனைத்து இஸ்லாமியர்களின் கேள்வியும் கூட. இஸ்லாம் நான் மேலே சொன்ன ஆயத்துகள் எதுவாவது ஆதரிக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் எதுவாவது ஆதரிக்கிறதா? இல்லை. மிக தெளிவோடு மார்க்கம் சொல்லி காட்டும். சூரா நூறுல 2வது ஆயத்துல சில தண்டனைகளை வழங்குவதற்கு மிக அழகான இதை சொல்லி காட்டும். நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற விதத்துல நீங்க அங்க இரக்கம்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒருவன் கொலை செய்து விட்டான், அவனை கொலை செய்ய வேண்டும் என்றாலோ, ஒரு விபச்சாரம் செய்து விட்டான், அந்த பகிரங்கமான விபச்சாரத்தை செய்தவனுக்கு தண்டனை கொலை குற்றமாக இருக்கிற விதத்தில் அப்படி நடந்து கொள்வதாக இருந்தால் நீங்க அங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க அல்லாஹ்வை நம்பியவர்களாக, மறுமையை நம்பியவர்களாக இருந்தால் ஒல் யஷ்ஹது, நீங்க ஷஹானி முன்னிறுத்தணும். தாயிஃபத்தம் மினல் முஃமினீன், அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள் மக்களை முன்னிறுத்தி அந்த இடத்துல வச்சு தண்டனை நிறைவேற்று என்று இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லி காட்டும். நான் மேலே சொன்ன ஆயத்தில் வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்தும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டும். இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சூழலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருள் நிறைந்த நெறி மார்க்கத்தை பின்பற்றுகிற இஸ்லாமியர்களின் மீது இந்த பழி போடுதல் என்பது உண்மையிலேயே நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கான ஒரு அழகான வழிகோல் அல்ல என்பதை அரசினுடைய உயர்ந்த கவனத்தில் உள்ளவர்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆளக்கூடியவர்கள் நல்லோர்களாக, நீதியாளர்களாக, உண்மையிலேயே நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அநியாயமாக எவை நடந்தாலும் ஒரு நாளும் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கப் போவதில்லை. மாறாக சரியான முறையில் அதை தீர்க்க ஆராய்ந்து அதை தெளிந்தெடுத்து இவர்தான் தவறு செய்தவர் என்பதை 100க்கு 100 நிரூபணமாக்கி ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் முன்னால் நிறுத்தி, உங்கள் இஸ்லாம் சொல்கிற தண்டனையை நீங்கள் இவர்களுக்கு வழங்க தயாரா என்று கேட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமியனும் சொல்வான், எங்களுக்கு முன்னாலே அந்த தண்டனையை வழங்குங்கள், இவனை அதிலிருந்து விடுபடுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள் என்றுதான் சொல்வார்களே தவிர ஒரு காலமும் எப்படியாவது விட்டுருங்க அப்படின்லாம் இஸ்லாம் சொல்லாது. அது யாருக்கு அதிகாரமும் இல்லை என்று இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லும். அப்படி ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் கொலை செய்யப்பட்டவனின் குடும்பத்தினர்கள் வேண்டுமானால் அந்த வார்த்தை சொல்ல தகுதி உடையவர்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லி காட்டும். எனவே அருள் நிறைந்த அதிகார வர்க்கத்திற்குரியவர்கள் சற்று நீங்கள் நிதானித்து இவைகளை ஒரு மதத்தின் சாயத்தை பூசி ஒரு இனத்தின் மீது பழியை போட்டு தங்களுடைய பெரும் தோல்வியை மறைப்பதற்காக இப்படி நடந்து கொள்ளுதல் உண்மையிலேயே நாட்டின் வளர்ச்சிக்கு அது ஒரு நாளும் ஒத்துழைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தாய் திருநாட்டில் இது மாதிரி அசம்பாவிதங்கள் எங்கும் இனிமேல் நிகழ்ந்து விடாமல் பாதுகாப்பானாக. இரத்தம் ஓட்டுகிற அந்த வெறிபிடித்தவர்களின் குற்றங்களை அல்லாஹு தஆலா அவன் நிர்மூலமாக்குவானாக. இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய அதிகார வர்க்கத்தினர்களுக்கு அல்லாஹ் நேரிய சிந்தனைகளை கொடுப்பானாக. இவைகளை திசை திருப்பும் கருவிகளாக மாத்திரமே பயன்படுத்தி விடாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலேயே சரியான தீர்வு கிடைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கொலை செய்யப்பட்டவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் குடும்பத்தினர்களுக்கு இந்த கொலை செய்யப்பட்டவர்களின் மூலமாக அந்த குடும்பத்தினர்களுக்கு அவர்கள் வாழுகிற காலத்தில் என்ன விதமான நன்மைகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருந்ததோ அவைகள் அந்த குடும்பத்திற்கு அவன் மூலமாக வேறு ஏதாவது வழிகளில் அவைகளை அல்லாஹ் நிரப்பமாக கிடைக்க செய்வானாக. யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்களில் யாரும் குற்றத்தின் பிடியிலிருந்து தப்பி விடாமல் அல்லாஹுவின் அரியணையின் முன்னால் அவர்களுக்கு தீர்வாக தண்டனைகள் பெற அல்லாஹு தஆலா அவன் வழிவகை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே,
கோடைக்கால சிறப்பு வகுப்புகள், மார்க்க வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆண் உஸ்தாதுமார்களும், பெண் பிள்ளைகளுக்கு பெண் உஸ்தாதுமார்களும் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. காலை நேர பாடம் காலை 11 மணியிலிருந்து லுஹர் வரைக்குமாக நடைபெறும். மாலை நேர பாடம் அசர் முதல் மகரிப் வரைக்கும் நடைபெறும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம். காலையிலும் மாலையிலும் நடைபெறுகிற இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் பெரியவர்களும் சிறியவர்களும் பங்கெடுத்துக் கொள்ள முடியும் என்றாலும் பெண்களுக்கு மாலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகள், சின்னவர்கள், சிறியவர்களுக்கு காலை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் அன்போடு அறிய தருகிறோம். இந்த விடுமுறை நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் இதை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நமது பிள்ளைகள், நாம் அனைவர்களும் மார்க்க நெறி ஒழுக்கத்தை உள்வாங்கியவர்களாகவே இருக்கவும் அதன் வழியிலேயே நிலைக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.